ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தக் லைஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரமோ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ரேப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சீன்ஸ் கூட எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், பேட்ச் ஒர்க் மாதிரி. பட் அதுவும் வந்து கிடையாதான். கம்ப்ளீட்டாக இந்த படத்துக்கு செதறு தேங்காய் உடைத்தாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொமோவில் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ்னால் என்னது? அடுத்து வந்து டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆயிரும்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கலுக்கு தான் வந்து மெயினான பிளான், டார்கெட். அதை மீறி போனால் ஜனவரி 26. அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றாங்க. மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு ஒரு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கொஞ்சம் சம்மருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ இப்போதைக்கு ஜனவரி தான் லாக்டு அப்படிங்கிறது தான். ஸோ பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் 2025 கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறது. கதை நல்லா இருக்குது, பட் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பேச வேணாம், சைலண்ட்டாக டீல் பண்ணிக்கலாம். கமல் சார் ரசிகர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் 8வது சீசன் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ கமல் சார் இடத்தை வந்து இப்போ அவர் நிரப்பியிருக்கார் அப்படின்றதுனால ஒரு பிக் ஷூஸ் வந்து அவர் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்காகத்தான் மக்களோட நான் கனெக்ட் ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் ஐஸ் வச்சிட்டாங்க. ஒன்று வந்து தன்னுடைய ஹோஸ்டிங் திறமையினால சில விஷயங்கள் பண்ணணும், அது நமக்கு முடியல அப்படிங்கிறப்ப மக்கள் நான் பண்ணுறதை செய்ய போகிறேன், அவங்க கேட்குறத நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டேக்லைனாக வச்சு ஒரு நியூ லுக்கு நியூ ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் மாதிரி பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆர்டிகுலேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நடமாடும் டப்பிங் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ரோடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது வந்து கமல் சார் வந்து 30 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணதான். அதாவது அவர் அந்த டப்பிங்கில் குரல் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தார். ஐயோ நம்ம கமல் சாரை வந்து இன்வைட் பண்ணிட்டோம், அவரும் வந்துட்டு நம்ம பண்ண ஐடியா ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பாராட்டாரு. நம்ம கேட்டோம்னா பண்ணுவாரா இல்லையா? ஏன்னா ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து பயங்கர சார்ஜ் பண்ணுறாங்க. கமல் சார் மாதிரி ஒரு ரெஜெண்ட்டை வந்து ஒரு வாய்ஸ் நம்ம ரோடியோவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய சார்ஜ் பண்ணுவாருன்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்கவே இல்லையா கமல் சார். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாராங்க காசே வாங்காமல். ஸோ என்னைக்கு ஒரு புது எஃபர்ட்டோ இல்லை ஒரு புதுசு சினிமாவுக்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கமல் சார் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆள் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா டக்குன்னு போயிட்டு காசே எனக்கு வேண்டாம், நான் பண்ணித்தரேன், நீ ப்ரமோட் பண்ணு, இது வந்து நிறைய இடத்துல வரணும், ஈஸியாக இருக்கணும் டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி அழகாக அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பார்க்கும்பொழுது எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து கை மாறிடுச்சு அட்லி படம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இப்போ இணையதளத்தில் ரொம்ப பயங்கர வைரல். அதாவது கமலஹாசன் அட்லி சல்மான் கான் ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் நியூஸஸ் வந்து வருதுங்க. பட் இருந்தாலும் அட்லி, சல்மான் கான், கமலஹாசன் அவர்கள் மற்றும் சன் பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஏ வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டார் கூட நம்ம கூப்பிட்டுக்கலாம், மகேந்திரனை கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ மகேந்திரன்னா அந்த மகேந்திரன் கிடையாது, விஜய் டிவி மகேந்திரன், சரிங்களா. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ணி அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ 2 டேஸில் அட்லி வந்து சென்னை வராராம். ஸோ வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக கை மாறிடும். ஸோ படம் வந்து இனிமேல் சன் பிக்சர்ஸ்லேருந்து இவங்ககிட்ட வரதா சொல்கிறாங்க. பட் படமே கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க வடைபேச்சு கும்பல். அதுதான் ஓரளவுக்கு அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னா போய் சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணுவோம், சரிங்களா. ஆனால் இது ஆன் கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆனில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சிவரஞ்சனி அவர்கள் கமல் சாரை பற்றி கலைஞன் படத்தில் கொக்கரக்கோ கோழி அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அதில் இந்த பாம்பெல்லாம் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ கமல் சார் தான் வந்து சொல்லி கொடுத்தாராம் பாம்பு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு முதல்ல பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் கமல் சார் வந்து தைரியம் கொடுத்தாரு. அடுத்து நான் ஒரு பாம்பாக ஒரு படத்தை நடித்தேன், அதில் பாம்பெல்லாம் வச்சு பக்கத்துலேயே வச்சு ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தடையை கொடுத்துருந்தேன். அதுக்கு எல்லாம் காரணம் வந்து கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ கமல் சாருக்கு தெரியாத ஒரு தொழிலே கிடையாது போலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து சின்னத்திரை நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்காங்க. அதை வந்து அவர் வந்து ஒரு நல்ல நடிகர்,
மிகச்சிறந்த ஒரு நடிகர். நான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை. அவருடைய அனுபவம், அவருடைய அறிவாற்றல் இந்த பிக் பாஸ் ஷோவை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. எந்த தலைப்புனாலும் அவர் வந்து பேசுவார். அந்த ஒரு தன்மை இருக்கு. அப்புறம் பார்வையாளரை கட்டி போடுவார். இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த சீசன் எப்படி பண்ண போகிறாங்கிறது நானும் ஆவலாக வந்து இருக்கேன். ஸோ அன்கம்பேரபிள், அதாவது கம்பேரே பண்ண முடியாது கமல் சார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் SK 21 அமரன் படத்தோடைய முதல் பாடல் ஹே மின்னலே அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற மாதிரி பிரகாஷ் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ கமல் சார் ஒரு பெருந்தொகையை வந்து இந்த சிவகார்த்திகேயன் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு அவன் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரில. பட் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேஜர் முகுந்த். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் தான் என்ன பண்ணியிருப்பான்னு தெரில. இவனுக்கு சும்மா ஊதா கலர் இருப்பேன், அவனுக்கு யார் அப்போ ஆடிட்டு இருந்தவனை கொண்டு போய் அப்படி ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நவம்பர் 7ஆம் தேதி தக் லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு டீசரோ ஒரு ப்ரீவியூவோ இல்லை ஒரு சிங்கிளோ வருவதற்கான 100% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வேறு லெவல் சம்பவம். RK5லேருந்து வேலை பார்க்குறவங்களே சொல்லியிருக்காங்களாம் கமல் சார் இந்த வட்டம் பர்த்டேக்கு சும்மா சர்ப்ரைஸ் பண்ணணும், வேற மாதிரி ஒரு டீசர் ரெடி பண்ணணும், வேற மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ எதுவானாலும் சரி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம். கமல் சார் ரசிகராகிய நாங்கள் மற்றும் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்து நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு கமல் சார் 1 கோடி கொடுத்து சில யங்கு ரத்தங்கள்லாம் உள்ளே கூட்டு வந்து ரத்தங்கள்லாம் கார்த்தி விஷால் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்காரு. பட் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு அப்படின்னு பாடிட்டு 1 ரூபா கூட கொடுக்காம எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஆனால் 50 வருஷம் இப்போ ஆயிடுச்சுல அவர் வந்து ஃபீல்டுக்கு. அதை ஒரு விளையாடுங்க தமிழ் நடிகர் சங்கம் தான் எடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்க, நீ ஒன்றும் கொடுக்க மாட்டா, உனக்கு எப்படி விளையாடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் கொடுங்க ரஜினிகாந்த் அவர்களே அப்படின்ற மாதிரி நம்மளும் நம்ம சேனல் சார்பாக கேட்டுருவோம் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம கமல் சார் ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து 21 நடந்துச்சுல்ல, அதில் ஜெயிச்சா ஒருத்தனுக்கு கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான் வந்து உருவாகும், ஆனால் தோத்தா ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரக்டரே வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் அந்த கேரக்டர் வந்து ஒரு லீடர்ஷிப்பை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தோல்வி வெற்றி எவ்வளோ முக்கியமோ அதளவு தோல்வியும் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு செம்ம தில்லு கமல் சாருக்கு, செம்ம அப்படிங்கிறது தான். அடுத்து லோகேஷ் கனகராஜ் கமல் சாரை பற்றி பேசுகையில், நான்லாம் சினிமா தெரியாமதாங்க இருந்தேன், அவர் படத்தை 250 தடவை பார்த்தேங்க, சத்யா விரும்பானி, அதை பார்த்தா நான் படமே கற்றுக்கிட்டேன், மேக்கிங்கே கற்றுக்கிட்டேன். சரியா, சத்யா படம்லாம் வந்து ஒரு பிரேக்கிங்கான சண்டை, அப்போல்லாம் சனி சினிமா வந்தாலும் வந்ததே கிடையாது. அதை பார்த்தோன்னே தான் நான் வந்து இது ஒரு இம்ப்ரெஷனாக பண்ணணும், சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்தேன். அதற்கு விதை போட்டவர் கமல் சார் தான். அப்புறம் மணிகண்டன் ஒரு பக்கம் அதுக்கு மேலேயே போய் மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி செஞ்சுக்கிட்டாரு. அதாவது பெரிய ஸ்டெடி மெட்டீரியல் எனக்கு கமல் சார்லாம், அவருடைய படங்கள்லாம். ஹேராம்லாம் பிக்கஸ்ட் ஸ்டெடி மெட்டீரியலு. குருதி பூனெல்லாம் நான் வந்து ஏதாவது நடிக்கும் போது பார்த்துட்டு அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அவருடைய சாயல் வந்து வந்துடும் ஒரு சில நேரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அடுத்து நாக அஸ்வின் கமல் சார் கூட பார்ட் 2 கல்கி கதையை நரேட் பண்ணிட்டாராம். உடனே கமல் சார் சொல்லிட்டாராம், ஏஐயில் ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும், அதற்காக பெஸ்ட் நிறுவனத்தை நான் படிக்க போகிறேன், படித்து முடிச்சு வந்துடுறேன், வந்தாலும் நம்ம வேலையை ஆரம்பிப்போம், நீ கதையை டெவலப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிவிட்டாராம். ஸோ ஏஐயில் கல்கியில் ஏதோ செகண்ட் ஆர்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து ஆக்டர் பாண்டியராஜன் அவர்கள் கமல் சாரை பற்றி ரீசெண்டாக அவர் கொஞ்சம் உடல்நிலையாக சரியில்லை போல தெரியுது. ரீசெண்டாக ஒரு வீட்டில் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு ராட்சசன். நாயகன் படத்தை பார்த்துட்டு நான் 3 நாள் தூங்கலை. அன்பேஷியம் படத்துலலாம் அந்த -10 +10 அந்த கண்ணாடிலாம் போட்டு உருண்டை கண்ணில் நடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம், அதெல்லாம் எப்படி பண்ணான்னு தெரில, ஒரு நடிப்பு ராட்சசன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ பாண்டியராஜ் அவர்களுக்கு உடல்நலம் நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக பேசிக்கலாம். அடுத்து கார்த்திக் நரேன் துருவங்கள் 16 படத்தோட டேரக்டர். ஸோ யாருனாலும் சரி சினிமா தெரியாத உள்ள வந்தானா விரும்பாண்டியை பாடுறா போய் கிறிஸ்டோபர் நோலன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அதில் தான் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரான். ஸோ அதுதான் அவருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து மோஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபிலிம்ஸ் பை இந்தியா டு த ஆஸ்கர்ஸ், சரிங்களா, அந்த லிஸ்ட்டில் வந்து கமல் சார் வந்து இருக்காரு. 7 படத்தை அமைச்சிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் கான், அடுத்து இன்னொருத்தர் வந்து ஏதோ யாதவ்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் வந்து 7, அமீர் கான் 5. ஸோ இதுலேயும் கமல் சார் தான் லீடிங்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஆஸ்கர் நாமினேஷன்ஸ்லேயும் வந்து கமல் சார் தான் மாஸ் காட்டியிருக்காப்புல அப்படிங்கிறதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.